கிரக சேர்க்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப குரு, சந்திரன் சேர்ந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு யானையும், சிங்கமும் சேர்ந்தாற் போல. இதோட நமக்கு சுக்கிரனும் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குருவும் சுக்கிரனும் பகை. அப்ப குரு, சுக்கிரன் பகையோட சந்திரனும் சேர்ந்தால், அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்காது. அப்போ குரு, சந்திரனோட யார் சேர்ந்தால் நமக்கு பலம் அப்படின்னா, புத பகவான் சேர்ந்தால் நல்ல ஒரு பலம். ஸோ புதன், சந்திரன், குரு இவங்களோட சுக்கிரன் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல யோகத்தை அது கொடுக்கும். ஸோ புதன் இல்லாமல் இப்ப சந்திரனும், குருவும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப சந்திரன், குருவோட செவ்வாய் சேர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம் இப்படியும் நம்ம சொல்லலாம். இப்ப குருவும், சூரியனும் சேர்ந்திருந்தால் அது அது குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த யோகங்கள்லயே பலவிதமான வகைகள் வந்து உண்டு. இந்த கிரக சேர்க்கை மூலமாக வரக்கூடியது தான். அசுப கிரகங்களின் சேர்க்கை. சூரியன், சனி, செவ்வாய் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செவ்வாய் வந்து மீனத்துல போய் உட்கார போறாரு. அப்போ செவ்வாய், ராகு இருந்தாலே இப்ப போர் இருக்கு. சனி வீட்ல கும்பத்துல உட்கார்ந்திருக்கிறது. இப்ப நம்ம செவ்வாய் போயி மீனத்துல சூரியன், சனியோட சேர்ந்து உட்கார போறாரு. இது ஒரு நல்ல காம்பினேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த 1 மாத காலத்திற்கு அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. சித்திரை மாசம் இருக்கிற வரைக்கும். ஸோ போர் நின்றுமா அப்படின்னீங்கன்னா, இந்த கிரக சஞ்சாரங்கள்ல நிக்காது. ஆனால் நமக்கு தொல்லை இல்லை. அப்படின்னு நாம டெய்லியே நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை தெய்வத்திட்ட நம்ம வேண்டிக்கணும். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் உலக அளவில் மக்கள் நிம்மதியா இருப்பாங்கன்னா இல்ல. ஒரு பய உணர்வோடயே இருக்கணும். அது இந்த சூரியன், சனி, செவ்வாய் கேந்திரத்துல உட்காரும்போது அது பண்ணும். இப்போ புதனும், ராகுவும் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கார் கும்பத்துல. மகா மோசமான ஒரு காம்பினேஷன். இந்த புதனும், ராகுவும். ஒரு பயத்த கொண்டு குடுக்கும். தூங்க விடாது. இப்போ கும்பராசிக்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதனும், ராகுவும் சேர்ந்திருக்கனால தூங்க முடியாது. போட்டு ஏதாவது ஒரு கொடசல குடுத்துண்டே இருப்பாரு. நல்ல வேளை புதனும், செவ்வாயும் மாறிர்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ காம்பினேஷன்லயே ரொம்ப நம்மள வந்து தொந்தரவு பண்ணி, ரொம்ப ஒரு பைத்தியக்காரனா அலைய விடுறதுன்னா, சந்திரன், ராகு. அதே மாரி புதன், ராகு பய உணர்வை கொடுக்கும். இதிலே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சந்திரன், கேது ஞானம் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றது. இது என்ன? அது என்ன? ஆராய்ச்சி பண்றது. அந்த மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங். அண்ட் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல ஒரு மனிதனினுடைய குணாதிசயங்கள் என்ன? இதையும் சொல்லலாம்.